ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது டெத் மென்ஸ் பாத் பை சின்னுவா அச்சும்பே. ஸோ இதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மைக்கேல் ஓபி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் இப்போ தான் வந்து ஹெட் மாஸ்டர் ஆயிருக்கார் ஒரு ஸ்கூலுக்கு. அந்த ஸ்கூலோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டியூம் சென்ட்ரல் ஸ்கூல். ஸோ இந்த இண்டியூம் சென்ட்ரல் ஸ்கூலில் வந்து அவர் வந்து ஹெட் மாஸ்டர் ஆயிருக்காரு. ஸோ இவர் வந்து எப்படி ஸ்கூலை கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா, ஒரு மாடர்னைஸ்டாக இருக்கணும் ஸ்கூலு. எல்லா ஃபெசிலிட்டிஸோட இன்றைய யங்ஸ்டர்ஸ்க்கு என்னென்னலாம் வேணுமோ அப்படி ஒரு மாடர்னான ஒரு ஸ்கூலை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இவங்களோட ஒய்ஃப் நான்சி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இவர் ஹெட் மாஸ்டர் ஆகிட்டாரு. ஸோ ஹெட் மாஸ்டரோட ஒய்ஃப் அவங்க. ஸோ இவங்க வந்து இப்போ ஒரு குயின் மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இவர் வந்து அந்த ஸ்கூலுக்கான டெவலப்மெண்ட்டை வந்து நடத்துகிறாரு. அப்போ திடீர்னு ஒரு நாள் அவர் வந்து ஸ்கூல்லேருந்து பார்ப்பாரு. ஒரு வயசான ஒரு லேடி ஸ்கூலுக்கு உள்ளே இருக்க ஒரு வழியாக ஸ்கூலோட கார்டனை கிராஸ் பண்ணி ஒரு பாத்தில் போயிட்டுருக்காங்க. இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நோட்டீஸ் பண்ணால் அங்கே ஒரு வழியே இருக்குது. ஸோ இவர் அந்த பாத்தை பற்றி அங்கே இருக்க ஒரு டீச்சர்கிட்ட வந்து கேட்குறாரு. ஸோ அந்த டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாத்து இந்த வில்லேஜுக்கு. இதுதான் வந்து இந்த வில்லேஜ் பீப்புளோட பர்த் அண்ட் டெத்துக்கான ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் கேட்டதுமே இந்த வழி நம்ம வந்து விடக்கூடாது, விட்டால் அது ஊருக்கு சொந்தமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபென்சிங் போட பிளான் போடுறாரு. ஸோ ஏன்னா அவருக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் வரப்போகிறாங்க இந்த ஸ்கூலை பார்த்து அப்ரூவல் தரத்துக்காக. ஸோ வந்து அவர் வந்து இந்த மாதிரி வழி இருந்தால் இதனால் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபென்சிங் போடுறாரு. ஸோ இதை பற்றி அங்கே இருக்க ஒரு வில்லேஜ் ப்ரீஸ்ட் வந்து பேச வராரு. இந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த பாத்து வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்களோட பழங்கால குடிமக்களை பற்றி பேசிகிட்ருக்காரு. இந்த ஹெட்மாஸ்டர் வந்து அதை ஒத்துக்கிற மாதிரியே இல்லை. ஸோ இவர் வந்து அவரை ரொம்ப கஷ்டப்படுத்தி அசிங்கப்படுத்தி அனுப்பிடுறாரு. ப்ளஸ் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸுமே அவரை பார்த்து சிரிக்கிற மாதிரி பண்ணிட்டார். இந்த மாதிரி பிலீஃப் எல்லாம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸுமே சிரிக்க வச்சிடுறாரு. அதுக்கப்புறமா 2 டேஸ் லேட்டர் என்ன ஆகுதுன்னா, அந்த வழியாக போக முடியாதனால ஒரு ப்ரெக்னென்ட் லேடி, சைல்டு பர்த் பெயினில் இருக்க ஒரு லேடி வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ இதை வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க அந்த வில்லேஜ் பீப்புள்ஸ் அந்த பாத்தை வந்து மூடினதால். அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்மளோட ஹெட் மாஸ்டர் ஆபி வந்து எழுந்து பார்க்குறப்போ அந்த கார்டன், அந்த பிளேஸ் எல்லாமே ஓரளவுக்கு டெஸ்ட்ராய் ஆகிருக்கும். ஸோ இதை பார்த்ததுமே அவருக்கு ஒன்றுமே புரியாது. சூப்பர்வைசர் விசிட் வந்தாச்சு. இதை பார்த்ததுமே இந்த இன்ஸ்பெக்ஷன்ஸை பார்த்ததுமே அந்த இன்ஸ்பெக்ஷன் வந்தாங்களே அவர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டெரிபிள் வார் சிச்சுவேஷன் இங்கே இருக்குது அப்படின்னவும் அந்த லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணிடுறாரு. ஸோ இது வந்து எதுக்கான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆபியோட புரிஞ்சிக்க முடியாத ஒரு தன்மை, பிடிவாதமான ஒரு தன்மையால் தான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட இந்த சம்மரி முடியுது. உங்களுக்கு இதே மாதிரி நிறைய சம்மரி வேணும் அப்படின்னு நினச்சின்னா பி டியூன்ட் அண்ட் தேங்க்யூ.